இதன் பின்னணியில் தான் அறகலைய கொழும்பில் தன் அரங்கத்தை உருவாக்கியது. இரண்டாவது உதாரணம். இன்னொரு உதாரணத்தை நீங்கள் பாருங்கள். இலங்கையில் ஆயுத போராட்டத்தினுடைய தாயகம் தமிழ் மண் தான். 60களின் மத்தியிலும் அதை சற்று பின்னோக்கியும் தீண்டாமை ஒழிப்புக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடினார்கள். அந்த தீண்டாமை சாதி பிரச்சனை தீரையிலே அதை தீர்க்க வேண்டிய பொறுப்புகளுக்கு பெரிதாக இருக்கு. ஆனால் தீண்டாமை ஒழிப்பு என்கின்ற ஒன்று ஓரளவு கண்ணியமாக நடந்திருக்கிறது. அந்த ஆயுத போராட்டம் தான் காரணம். அந்த ஆயுத போராட்டத்தில் சண்முகதாசன் ஈடுபட்டதின் பேரால் அவர் சீரசார்பு கம்யூனிஸ்ட். அந்த கட்சியின் இளைஞரணி தலைவராக இருந்தவர் தான் ரோகண்ண விஜயவீர. அவர் சொன்னார், இவன் தமிழன், தமிழருக்கு ஆயுத போராட்டத்தை நடத்துறான், சிங்களவருக்கு நடத்துறான் இல்லை, என்னை இவனை விட்டு போட்டு நாங்கள் ஏபி என்ற அமைப்பை உருவாக்கி எங்களுக்கு ராணுவ போராட்டத்தை நடத்துவோம் சொன்னேன். எனவே ரோகண விஜயவீரன் ராணுவ போராட்டத்தினுடைய கரு அடித்தளம் யாழ்ப்பாணத்தில் எழுந்த தீண்டாமைக்கு எதிராக உருவான அந்த சாதி எதிர்ப்பு ஆயுத போராட்டம் தான். அதுவும் முக்கியமான உதாரணம். எனவே நாங்கள் இந்த மண்ணில் இந்த தென்னாசியாவில் அதிகம் புரட்சிகரமான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்ட மக்கள் இங்கிருந்துதான் அறகலைய கருவம் உருவானது. அறகலையை வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது கேளுங்கள், உடைத்துக் கொண்டு போன முதல் அதற்கு ஆப்பு வைத்த முதலாவது நபராக சுதந்திரன் உண்டு. நான் மறக்கவே மாட்டேன். ஆனால் நான் யாருங்க பேசுறது போல சுதந்திர திட்ட பேச அந்த அசிங்கமானதுக்கு போக மாட்டேன். நான் கௌரவமாக கருத்தான் சொல்றேன். நான் சுதந்திரிடம் ஒரு வேண்டுகோள் விடுப்பேன். உங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் பாவ மன்னிப்பு கேளுங்கள். எங்களோட மக்களுக்காக இவ்வளவு பெரிய இழப்புக்காக நீங்கள் கண்ணீர் சிந்துங்கள். இவற்றுக்காக தமிழரசு கட்சியை உடைத்தது தவறு என்று சொல்லுங்கள். தியதையை உடைத்தீர்கள், இப்பொழுது தமிழரசு கட்சியை உடைத்து வைத்திருக்கிறீர்கள். ஒட்டுங்கள், கேச விட்ரோ பண்ணுங்க. எந்த எதிரிக்கு எதிராக போராடுவீங்களோ அந்த எதிரியை கொண்டு போய் நீங்க வழக்க போட்டு வச்சு கட்சியை ஸ்தம்பித்து வச்சிருக்கீங்க. அதை அடியோட கைவிடுங்க. நீங்கள் போராட முன்வந்தால் உங்களுடைய பாவ மன்னிப்பு கோட்பாட்டின்படி, அதாவது கிறிஸ்தவத்தில் பாவ மன்னிப்பு கோட்பாடு இப்படி இருக்கு: குல்ப மிய குல்ப மிய மிய குல்ப, நான் பாவி, நான் பெரும் பாவி, நான் மிக பெரும் பாவி. இந்த பாவத்துக்காக நீங்கள் ஆண்டவரிடம் வேண்டுவது போல தமிழ் மக்களிடம் வேண்டுங்கள், பாவம் செய்து விட்டோம் என்று. நான் என்னை மன்னிக்கவும், இந்த உதாரணத்தை பிழையாக எடுத்துக் கொள்ளக்கூடாது, என்ன அணுகுறைகள் பிழையாக எடுத்துக்கொள்ளும். அதாவது யூதாஸ் தன்னுடைய சொந்த குடும்ப நலனுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்து 4 வெள்ளிக்காசு பெற்றார். அது காட்டிக் கொடுக்கும். ஆனால் அவர் நினைக்கையில கிறிஸ்துவ கொல்லுவாங்க. கிறிஸ்துவை சிறுவலை அறிஞ்ச உடனே யூதாஸ் உக்கிரமாக எழுகிறார். இதனை யாரும் முதன்மைப்படுத்துவதில்லை. நான் ஒரு வரலாற்று மாணவன்.